பிரைஸ் த லார்ட். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியுடனே துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய தெய்வமே, நம்முடைய பாதபடத்தில் கடந்து வருவானும் நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் அடியாருக்கு நீ ஜீவனும் பலனும் சுகமும் தீர்க்காயுசும் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஒரு நாளும் கூட எங்களோட வாழ்க்கையில் காண இந்த அதிகால நேரத்திலே உங்களுடைய பாதத்தில் வந்து இருட்டோடு நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்க அடியாருக்கு நீ பாக்கியம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதுதாக இருப்பேன்னு சொன்னீர் அல்லவா? அதிகாலமே உம்மை தேடுகிறவன் உம்மை கண்டடைவன் சொன்னீரே. உண்மையாகவே அந்த பாக்கியம் நீர் எங்களுக்கு தாரும். இயேசுப்பா, உமக்கு நன்றி. ஒரு மனிதனிடத்தில் நாங்கள் போகிறதுக்கு முன்னவே நாங்கள் உம்மிடத்தில் அதிகாலமே இருட்டோடு வருகிறது எங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்பா. காலமே நம்முடைய முகத்தை நாங்கள் தரிசிக்கிறது எங்களுக்கு எவ்வளோ பாக்கியமேறிய ஒரு சந்தோஷம் அப்பா. அப்படியானால் இந்த பாக்கியம் எங்களோட வாழ்க்கையில் தந்ததுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து என் பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இன்னைக்கு ஜெபத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்க தமிழகத்தில், இந்தியாவுக்கு வெளியில், இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபம் அநேகருக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோமே, அவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யாராகலும் இது கேட்காம இருக்கிறது உண்டானால் அவங்களும் கேட்கட்டும். ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உண்டான ஐயோ, ஒரு 10 பேருக்காகலும் இதை நான் ஷேர் பண்ண வேண்டுமே എന്നുള്ള பாரத்தை நீ கொடுத்து எல்லாரும் அதை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாரோட குடும்பத்திலும் இந்த பிரேயர் போகட்டப்பா. எல்லா காதிலும் இதை கேட்கட்டும். எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் முழங்கால் படியிட்டால் எங்கள் தேசம், எங்கள் இந்தியா, எங்கள் ராஜ்யம், எங்களோட பவனம், எங்களோட சபைகள், எங்களோட கிராமங்கள், எங்கள் பட்டணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த ஜெபத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தரும்படி நம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாத வயதான பெற்றோர்கள் உண்டு கர்த்தாவே, அவர்களை நீ பலப்படுத்தி அனுகிரகித்து ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எப்படி உட்கார்ந்து ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தரும்படி ஜெபிக்கிறோம். நம்பி கருத்தில் கொடுக்கிறோம். அடியானை தாழ்த்துகிறோமப்பா. நீ பலன் கிருபை தாங்க, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டோட பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு கூட MAG ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக ஜெபிக்க வருகிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயங்களை அனுகிரகிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1167 நாளுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். 1167 நாளை கூடி கர்த்தர் காண பாக்கியம் தந்திருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறோம். இன்றைக்கு தெய்வத்துக்கு ஆண்டு சோதரம் 17ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஒரு கல் கெபியுடைய வாசல் மேல் கொண்டு வந்தது வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டார். நிச்சயமா அந்த வார்த்தை கவனிங்க. ஒரு கல் கபியுடைய வாசல் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு. பார்த்தீங்களா? காரணம் தானியேலை சிங்கத்தின் கபியில் போடணும்னு தீர்மானம் தான் ராஜாவோட தீர்மானம். ராஜாவோடு கூட நின்ற 122 பேரோட தீர்மானம் அதுதான். உண்மையிலே ராஜாவின் தீர்மானம் அல்ல, அந்த 122 பேரோட தீர்மானம் தான் தானியேலை அழிக்கணும், அவனை சிங்க கபியில் போடணும், அவன் நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடாது, அவன் நமக்கு ஒரு தலைவலி, அவன் நமக்கு ஒரு பாரம், அவனே தான் ராஜா உன்னதத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார், அவனை இனி ஒரு நாளும் நம்முடைய பூமியில் இராதபடி அவனை சேதப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சதி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அந்த சதிக்கு அவங்களை எழுதின அந்த கடிதத்துக்கு ராஜா கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டதை யாராலையும் மாற்ற முடியாது என்பதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கல்லை கொண்டு வைத்து ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டார். இது சாதாரணமானதல்ல. பாருங்க, ஒரு கம்பெனி അല്ലെങ്കിൽ ഏതെങ്കിലും ഒരു വീട് അല്ലെങ്കിൽ ഒരു ബാങ്ക് എന്തോ ഒരു இடத்துல பாருங்க, அது போய் கவர்மெண்ட் அதை பிடித்ததுக்கு ஏதாவது குற்றம் இருந்தால் அதுக்கு சீல் வைக்கிறது உண்டு. கவர்மெண்ட் வைக்கிற சீல் யாராலையும் மாற்ற முடியாது. அது உடைத்து நம்ம வேறொரு பூட்டு போடுறதுக்கும் எந்த விதத்திலும் அருகதை கிடையாது. பயங்கரமான குற்றம் இது. ராஜாவினுடைய மோதிரம், பிரபுக்களுடைய மோதிரம், அதிலே சாப்பா குத்திக்கிற போல குத்திருக்கிறாங்க. இது யாராலையும் மாற்ற முடியாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உங்களோட வாழ்க்கை வேலை விஷயம் ஒன்று, குழந்தை விஷயம், நீங்கள் ஒரு வீடு கட்டணும், நீங்கள் ஒரு இடத்தை வாங்கணும், உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், இப்படி பல நன்மையான காரியத்தை நம்ம தேடுகிறோம். ஆனால் எது தொட்டாலும் எல்லா டோரும் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. கையில் வருது போல தெரியும், ஆனால் நமக்கு ஓப்பன் ஆகுறது இல்லை. எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம பார்க்குறோம்.
நல்ல கவனிக்கணும் நான் சொல்றதை. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த ராஜா போட்டிருக்கிறது என்ன தெரியுமா? அங்கே ராஜாவினுடைய ஒரு கல் கபியுட வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தானியேலை பற்றிய தீர்மானம். தானியேலை பற்றிய தீர்மானம் என்ன? அவன் இனி உயிரோடு வரக்கூடாது, அவன் இந்த பூமியில் நடமாடக்கூடாது, அவனுடைய சாப்டர் இதோடு க்ளோஸ் ஆகிடணும். சிங்கங்கள் அவனை பீறி அவனை தின்று க்ளோஸ் பண்ணணும். ஒரு எலும்பு துணுக்க போல. தானியேலுக்கு ஒரு கல்லறை இல்லை. கல்லறை இல்லை. காரணம் இந்த சிம்மகான சாப்பிட்ற பார்த்தீங்களா, ஒரு கல்லறை இல்லை. இதுதான் தானியேலின் கல்லறைன்னு சொல்லி யாரும் போய் பார்க்க முடியாது. ஒரு எலும்பு துணுக்கி அங்கே எடுத்து கொண்டு புதைக்கிறதுக்கு அங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. யாரும் போய் அதை எடுக்கவும் மாட்டேன், எடுக்கிறது கிடைக்க மாட்டேன். சிங்கங்கள் அதையும் சாப்பிட்டுருவோம். அப்படி சுத்தமாக அவனோட பேர், நாமம், அட்ரஸை இந்த பூமியில் இராதபடி க்ளோஸ் பண்ணதுக்காக தான் இந்த 122 பேரும் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானத்தை உறுதிப்படுத்துவதற்காக தான் இது யாராலே மாற்ற முடியாதுன்னு சொல்லுதான் ராஜாவும் பிரபுக்களும் தன்னோட மோதிரங்களினால் முத்திரை போடுறாங்க. நல்லா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெந்தோஸ், இவ்வளோ பயங்கரமான ஒரு செயல் தானியேலுக்கு விரோதமாய் அங்கே நடைபெறுகிறது. இனி எந்த விதத்திலும் தானியேல் என்ற நாமமே இல்லை இந்த பூமியில. அவனுடைய அட்ரஸ் இல்லை, அவனோட பேர் இல்லை, அவனுடைய கல்லறை இல்லை, எதுவுமே அவன் சம்பந்தமா ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் வெறி பிடித்து வைத்தறிச்சல், கோபம், எப்படி ஆகல இவனை க்ளோஸ் பண்ணணும். இதே போல நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா, நம்முடைய வேலைக்கு விரோதமா, நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, நம்முடைய குடும்பத்தில் புருஷன் மனைவி நல்லா சந்தோஷமா வாழுகிறதை கண்டு நம்ம குடும்பத்தை பிரிப்பதுக்காக, பிள்ளைகளை தலைதறிக்க வைக்கிறதுக்காக, நம்முடைய வேலைக்கு வேட்டு வைக்கிறதுக்காக, நமக்கு வர வேண்டிய நன்மையான எத்தனை ஆசீர்வாதங்களை தடுக்கிறதுக்காக இதே போன்ற பொல்லாத சத்துருக்கள் இந்த பூமியில் ஏராளம் உண்டு. நம்ம பார்க்கும் எல்லாரும் சிரிச்சு பேசுறோம், சந்தோஷமாய் பேசுறோம். நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் நம்மளை உயிருக்கு நேசிக்கிற நினைக்கிறோம். இவங்கெல்லாம் இருக்கிறது நமக்கு என்ன குறை, இவங்கெல்லாம் இருக்கிறாருன்னு ஒரு தைரியம் நமக்கு இருக்குது. ஆனால் அவர்கள் தான் நமக்கு எதிரி. வேதம் சொல்றது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. வீட்டுக்குள்ளே நமக்கு சத்துருக்கள் இருக்குது. இது யாரால நம்ப முடியுமா? வீட்டில் யாரு? ஒன்று மனைவி, புருஷன், பிள்ளைகள், அல்லது தாய் தகப்பன், சகோதரங்கள், அப்படிதானே? அந்த வீட்டுக்குள்ள நமக்கு சத்ருன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய பயங்கரம். அதை யோசித்து பாருங்க. ஒரே வீட்டில் ஒரே பாத்திரத்தில் சமைத்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு ஒன்னா படுத்து சந்தோஷமா சிரிச்சு கழிச்சு வாழுகிற குடும்பத்திலே நமக்கு சத்ரு எழும்பினா இந்த உலகத்தை நம்ம பேசி புண்ணியமே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நம்ம வாழும்பொழுது தானியேலுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா, இவ்வளோ பயங்கரமா 120 பேரும் தங்கள் கைப்படையில எழுதி ஒப்பிட்டு சிக்னேச்சர் போட்டு ராஜாவிடத்திலே கொண்டு ராஜாவும் ஒப்பிட்டு அந்த பத்திரத்தை இந்த தானியேலு பார்த்து மறுபடி அவன் ஒருவேளை ஒரு மாசம் லீவு போட்டவன் எங்கேயாவது போகலாம், ஊர்ல எங்கேயாவது உட்கார்ந்து ஜெபிக்கலாம், இல்லை ஒரு மாசம் அவன் ஜெபத்தை நிறுத்தலாம், இல்லை அவன் மனசுக்குள்ள ஜெபிக்கலாம், இல்லை அவன் அறையை சாத்தி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஒன்றும் பண்ணில்ல. ஜெபிக்கிறவன் இப்படிப்பட்ட சட்டங்களுக்கோ, இப்படிப்பட்ட ரூல்ஸுக்கோ, இப்படிப்பட்ட அதிகாரத்துக்கோ, எந்த ராஜாக்களுக்கோ ஜெபிக்கிறவன் பயப்படவே மாட்டான். இதனுடைய அர்த்தம், உங்களுக்கு என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் வரட்டும், என்ன பேங்க் ஜப்தி வரட்டும், நீங்க எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபெயில் ஆகட்டும், எல்லா டோரும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகட்டும், எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லை, எல்லாம் உனக்கு எதிரியாக மாறட்டும், இந்த உலகம் முழுவதும் உனக்கு சத்ருவா மாறட்டும். உங்களோட வாழ்க்கையில உண்மையான ஜபஜீவியம் உண்டானால், ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள தொடர்பு, ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள கனெக்ஷன் இந்த உலகத்தில் யாரும் கட் பண்ண முடியாது. தேவன் ஒரு வாசல் திறந்தால் இந்த உலகத்தில் எவன் அது பூட்டவும் முடியாது. தேவன் ஒன்று செய்ய நினைத்தால் அதை உலகத்தில் யாரும் தடையும் பண்ண முடியாது. இது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்தான் தான் இப்படி நமக்கு செய்ய முடியும். நல்லா புரிஞ்சிடுங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவரோடு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவரோடு வாழணும் என்று விரும்புறவங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நமக்கு விரோதமாக யாரு செய்ய முடியும் என்று கேட்டால், நம்மை அழிக்க பார்க்கிற, நம்மளை நசிப்பிக்க பார்க்கிற துரோகிகள் பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் மட்டும்தான் அவங்களால செய்யக்கூடிய சில காரியங்கள் செய்ய முடியும். ஆனா என் ஆண்டவர் உனக்கு செய்ய நினைத்தது, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும் நினைச்சா, உயர்த்தணும் நினைச்சா, இதனை கொடுக்கணும் நினைச்சா, உன்னை தேற்றணும் நினைச்சா, உன்னை
தப்புவிக்கணும் நினைச்சா இந்த உலகத்துல எந்த முத்திரையோ, எந்த ராஜாவோ, எந்த சக்தியோ உன்னை ஒன்னும் செய்ய முடியாது என்பதுதான் தானியேலின் பாடம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் ராஜாக்கள் வந்து முத்திரை போடட்டும், இன்னும் பிரபுக்கள் வந்து முத்திரை போடட்டும், ஜெபிக்கிற தானியேலுக்கு பயம் இல்லை. ஜெபிக்கிற தானியேல் இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போறதில்லை. அவன் அதை கண்டு, ராஜா ப்ளீஸ் இந்த ஒரு விஷயம் மன்னிங்க, நான் ஜெபிக்காம இருக்கிறேன், ராஜா நீர் என்ன சொல்றீங்க நான் கேட்கிறேன், என்னை கெபியில போடாது. எங்கேயாவது சொன்னாரா? அவனை தூக்கிட்டு போறாங்களே, ப்ளீஸ் பிரதர் எதுக்கு என்ன தூக்கிட்டு போறீங்க, காரணம் சொல்லுங்க, நான் என்ன தப்பு செய்தேன் கேட்டாரா? இல்லை. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கேட்க வேண்டிய இடத்துல தான் நம்ம கேட்கணும். கேட்கக்கூடாத இந்த ஊச்சாண்டிகளிடத்துல நம்ம கேட்க தேவையில்லை. இவன் ஆறு உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் வேலை ஸ்தலத்துல எந்த கொம்பன் உனக்கு எழும்பினாலும் உனக்கு நேர நிற்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆனா உனக்குள்ளே தேவன் இருக்கணும், உனக்குள்ளே தேவன் இருக்கணும், உனக்குள்ளே ஜெபஜீவம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவருக்காக அந்த தியாகம், என்னோட ஜீவனை பாருங்க, இந்த தானியேல் சொந்த ஜீவனை கொடுக்கிறாங்க ஆண்டவருக்கு, தன் உயிரை கொடுக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுங்க சொன்னா நம்ம யோசிக்கிறோம், நான் ஏன் கொடுக்கணும் சொல்லி இன்னைக்கு அநேகர் பிடிவாதம் பண்றான். சொந்த ஜீவனை இளம் பிராயத்தில, துடிக்கிற அந்த இளம் பிராயத்தில ஆண்டவருக்காக தன் ஜீவனை அர்ப்பிக்கிறார் தானியேல். ஒரு மறுஜென்மம் பெற்றுதான் அவன் திருப்பி வராங்க. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி வர்றதுக்கு சமந்தான் அடுத்து நடக்க போறது. அப்படியானால் தன்னையும் வெறுத்து, தன் ஜீவனை வெறுத்து அப்படி தன்னை அர்ப்பணிக்க வேண்டுமானால் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம், தேவனோடு உள்ள அந்த கனெக்ஷன், தேவனோடு உள்ள அந்த உறவு, நீங்க கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு என்ன உறவு இருக்குது யோசித்து பாருங்க. நீங்க ஏதோ 5 நிமிஷம் ஜெபிக்கிறீங்க, ஏதோ ஒரு 10 ரூபாய் கடவுளுக்கு கொடுக்குறீங்க, அல்ல ஏதோ ஒரு தோத்திரம் சொல்றீங்க, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு வந்து வந்துட்டு போறீங்க, வேற எதுக்கா உங்களுக்கு டைம் இருக்கிறத சொல்லுங்க. நம்ம வேலை, நம்ம குடும்பம், நம்ம பொண்டாட்டி, நம்ம பிள்ளைங்க, நம்ம பாடி, நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம கரெக்டா சேஃப்டியா வைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கடமைக்கு ஒரு ஜெபம், மாலையிலோ ஒரு காலையிலோ கிடைக்கும் ஒரு ஜெபம், இதோட நம்ம திருப்திப்படுகிறோம். இது இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கென்று ஒரு வைராக்கியம் நம்ம ஹிருதயத்தில் வரணும். அப்படிப்பட்டவன் மரிப்பதுக்கு அஞ்ச மாட்டான், எதுக்குமே அஞ்ச மாட்டான். எல்லாம் தன் கைவிட்டு போனாலும் அவன் பயப்பட மாட்டான், அவன் சோர்ந்து போக மாட்டான். காரணம், அவன் ஆராதிக்கிற தேவன் அவனை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவன் ஆராதிக்கிற தேவன் அவனை விடுவிக்க வல்லவரை. ராஜாவே நீ முத்திரை போடு, பிரபுக்கள் எல்லாம் வந்து போடு, இன்னும் வேற நாட்டு ராஜாக்கள் எல்லாம் வந்து போட சொல்லு, எல்லா மந்திரிகளை கூப்பிடு, இன்னும் போட சொல்லு, இன்னும் 10 கல் உருட்டி வை, இன்னும் எனக்கு முத்திரை போடு. நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நான் ஆராதிக்கிறேன் தேவன். உன்னோட முத்திரையும் அந்த ராஜாக்களோட முத்திரையும் இந்த சிங்கத்தின் கிரியைகளையும் அனைத்தையும் அதமாக்கி என்னை விடுவிக்க, என்னை தப்புவிக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில கொண்டது உண்டானால் எதுக்கு நீ பயப்பட வேண்டாம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் எங்களுக்கு நல்லவரும் வல்லவருமாயிருக்கிறவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தானியேலுக்கு இருந்த இந்த தைரியம், தானியேலுக்கு இருந்த அந்த வைராக்கியம், அவனுக்குள்ள இருந்த ஜெபஜீவியம், அவனுக்குள்ள இருந்த பக்தி, அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம் இந்த நாட்களில் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் உப்பும் சப்பும் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமப்பா, ஏனோ தானோன்னு நாங்கள் வாழுகிறோமப்பா. இன்னும் சொல்லப்போன நாங்கள் எத்தனைப்பா உண்மை காட்டி கொடுக்கிறோங்களப்பா, உமக்கு துரோகிகளப்பா ஆண்டவரே, உமக்கு துரோகம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களால் உமக்கு எந்த நன்மையும் இல்லப்பா. ஆண்டவரே, எங்களால் உமக்கு எந்த லாபமும் இல்லப்பா. நாங்க எல்லாம் வெறும் வேஸ்ட் அப்பா. தானியேலை பார்க்கும்போது அவர் கிட்ட போய் நிற்கக்கூடிய யோக்கியதை எங்களுக்கு இல்லப்பா. ஆண்டவரே, அந்த ஸ்தானத்துக்கு எங்களை கொண்டு வாங்க. இந்த ஜெபம் கேட்டுண்டிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அவங்களோட மந்தவித்த ஜெபத்தை, தூங்குகிற ஜெபத்தை, ஆண்டவரே மங்கி எறிகிற அந்த அனுபவத்தை தட்டி எழுப்பி ஒரு புதிய அனுபவத்தில், ஒரு புதிய சக்தியில, புதிய பலத்தில், புதிய கிருபையில ஜெப நேரத்தை அதிகரிக்க, ஆண்டவரோடு நெருங்கி இருக்க, ஆண்டவரோடு பேச, ஆண்டவரோடு உறவாட, மனம் திறந்து பேச, தைரியமா இருக்க கர்த்தரின் பிள்ளைகளுக்கு கிருபையும் பலனும் வல்லமையும் ஒத்தாசையும் மகிமையும் நீர் தரும்படி நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். ஒருவரும் பின்தங்கி போகக்கூடாதுப்பா, ஒருவரும் பாபத்தில் விழக்கூடாது, ஒருவரும் சாபத்தில் விழக்கூடாது, ஒருவரும் அடிமத்தனத்துக்குள்ள போகக்கூடாதுப்பா. இவ்வளவு சம்பவம் நடந்தும் ஜெபிக்கிற தானியேல் வாய் திறக்காம அவ்வளவு தைரியமா சிரிச்சு கொண்டு மகிழ்ச்சியோட காரணம் அவன் ஹிருதயத்தில் எழும்பி வருது. தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ராஜா சொன்னதும் அவன் காதிலே தொனித்து கொண்டே இருக்கிறது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, எனக்கு நேரம் கிடைக்கும் ஜெபிக்கிறோம், நேரம் கிடைக்கும் எனக்கு இஷ்டத்துக்கு நான் போறோம். அப்படி அல்ல, இடைவிடாமல் ராஜ கட்டுல வந்த பொழுதும் ஜெபத்தை நிறுத்த முடியலங்க. அப்ப என்ன அன்பு ஆண்டவர் மேல, என்ன பாசம் ஆண்டவர் மேல. ரபா லகதன பௌடா, யாரால அதை முறிக்க முடியும்? யாரால
யாரால் அதை பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று கேட்கிறாரே. அப்படியானால் ஜெபிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த துணிச்சல் வரும், ஜெபிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த தைரியம் வரும். ஆனபடி மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் தூக்கி குப்பை தொட்டிலே போடுங்க. உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா முத்திரைகளை கண்டு நீ பயப்படாதுங்க, எல்லா சிக்னேச்சரை கண்டு பயப்படாதுங்க, உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டங்களை கண்டு பயப்படாதுங்க, உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த வியாதியோ பலவீனமோ வறுமையோ பட்டினியோ நிந்தனையோ எதையும் கண்டு பயப்படாதுங்க. உங்க சபைக்குள்ள கலகமா, சபைக்குள்ள பிரச்சனையா, சபையில் ஆட்களை திருடுறாங்களா, திருடிட்டு போறாங்களா, கலகம் பண்றாரா, சீக்கிரட்டா உள்ள உட்கார்ந்துட்டு உனக்கு விரோதமா பேசுறாரா, ஒன்னும் பயப்படாது. ஜெபிக்கிற ஊழியக்காரனே, ஜெபிக்கிற ஊழியக்காரிகளே, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உனக்காக நிற்கிறார், அவர் உனக்காக வழக்காடுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனா உங்களோட வாழ்க்கையில இந்த தானியேலை போல இடைவிடாமல் ஆராதிக்கிற அனுபவம் உண்டா? அந்த ஜீவியம் உண்டா? அந்த தைரியம் உண்டா? என்ன வந்தாலும் பரவாயில்லை, என் அப்பனுக்காக, என் இயேசுவுக்காக நான் வாழ்வேன், என் இயேசுவுக்காக நான் நிற்பேன், என் இயேசுவுக்காக நான் ஓடுவேன், என் இயேசுவுக்காக நான் உழைப்பேன், என் இயேசுவுக்காக நான் முழங்காலில் நிற்பேன், ஜெபிப்பேன். அந்த தைரியம், அந்த தைரியம், அந்த உறுதி உள்ள ஒரு பிள்ளைகளும் இந்த ஜெபத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் நினைக்கிறேன் இதை கேட்கும் உங்களுக்குள்ள அந்த நல்ல ஒரு தைரியம், உங்களுக்குள்ள அந்த பலன், உங்களுக்குள்ள அந்த கிருபை, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம், உங்களுக்குள்ள அந்த நல்ல ஒரு ஊக்கம் இப்போ உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தூங்குற நேரம் ஜெபிக்கிறதுக்காக ஒதுக்குங்க, தூங்குற நேரம் இயேசுவுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. வீண் பேச்சுக்கள் பேசுற நேரம் இயேசுவுக்கு கொடுங்க. ஒருவருடைய குற்றம், ஒருவருடைய குறைகள் உட்கார்ந்து பேசுறாரு, ஒருவரை காட்டி கொடுக்க ஒரு டைம் கிடைச்சா போதுமே வளவளவளான்னு பேசி எத்தனை குற்றம், எத்தனை ரத்தத்தை நீ காட்டி கொடுக்கிற, எத்தனை குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்கிற. கொடிய சாபம், கொடிய வேதனை உன் வாழ்க்கையில் வர வைக்காம அந்த நேரத்தை இயேசுவுக்கு கொடு. வீணாக செலவிடுகிற நேரம் இயேசுவுக்கு கொடு. குப்பையில் போடுகிற நேரம், வேஸ்டேஜ் நேரம் இயேசுவுக்கு கொடு. உன்னை கர்த்தர் உயர்த்துவார். தானியேல் வேஸ்டேஜ் டைம் கொடுக்கலங்க, குப்பையில் போட வேண்டியதை கொடுக்கலங்க. அவன் இடைவிடாமல் கர்த்தரை, நம்ம பார்க்கவும் 3 நேரம் தான், ஆனா இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறது ராஜா சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை குறித்து ராஜா புரிந்து கொண்டது, இவன் 3 வேளை ஜெபிக்கிறவன் அல்ல, நீ பார்த்தது 3 வேளை ஜெபிக்கிறதாக தான். ஆனா ராஜா சொல்ற இல்லங்க, அவன் இடைவிடாமல் ஜெபிக்கிறவனா இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இப்படி ஒரு குட் சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? ராஜா எங்கேயோ அரமனையில் இருக்கிறான், இவன் எங்கேயோ படுத்திருக்கிறான். ராஜாவுக்கு எப்படி தெரியும்? இடைவிடாமல் இவன் ஆராதிக்கிறவன். அவனுக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவியை கண்டு, அபிஷேகத்தை கண்டு இந்த ராஜா சொல்லுகிறார், இந்த விசேஷித்த அபிஷேகம் இவனுக்குள் வர வேண்டுமானால் இவன் இடைவிடாமல் தேவனை துதிக்கணும், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கணும். இந்த ஜெபம் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரோடு உள்ள கனெக்ஷன், ஆண்டவரோடு உள்ள தொடர்பு, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், ஆண்டவரோடு உள்ள சிநேகம், ஆண்டவரோடு உள்ள பற்றுதல் அதிகரிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய கருத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் கொடுத்து அனுக்கிரகித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதில் இருக்கிறவங்க அனைவரையும் ஆசீர்வதித்து அப்பாவோட கருத்தில் கொடுக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இது நிமித்தம் வருகிற சகல துதியும் கனவும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா இதை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதையும் கண்டு பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. அப்பா கூட இருக்கிறார். ஓகே, தேங்க்யூ. காட்